ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்து ஹோம் ஜங்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம குந்தன் ஸ்டோன் வச்சு ஒரு நெக் பீஸ், அப்புறம் இயர்ரிங், அப்புறம் கிளிப்ஸு இதெல்லாம் எப்படி பண்ணுறத பார்க்கலாங்களா? வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் டிரான்ஸ்பரண்ட் ஷீட் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட், அப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ். நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் குந்தன் ஸ்டோன்ஸ் கிடைக்குங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ்லேயும் கிடைக்கும். இது ஈஸியாக மீஷோலையே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரிங் ஒன்று வேணுங்க. அப்புறமா ஹெவி பாண்டு எடுத்துக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? இப்போ பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் ஷீட் கீழே ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுருக்கேங்க. அப்போ தான் நல்லா தெரியும் அப்படின்றதுக்காக. நடுவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் கலர் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே க்ரீன் ஸ்டோன் தாங்க எடுத்திருக்கேன். நான் திலகம் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ளஸ் மாதிரி ஷேப்பில் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்பிட்வீன் ஸ்பேஸில் அடுத்த திலகம் ஸ்டோன்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி அது ஷேப்பில் வந்துடுங்க. ஏற்கனவே ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், இன்னொன்று உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்களா எப்படி வந்ததுன்னு? ஸோ இப்படி தாங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பண்ணிக்கலாங்க. ஒரு 6 பண்ணியிருக்கேங்க நான். இது சென்டரில் நம்ம டாலர் மாதிரி வைப்போம் இல்லையா, பெண்டன்ட் மாதிரி, அதுக்கு நான் இது பண்ணியிருக்கேங்க. இது கொஞ்சம் பெருசு. இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணுறதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. உங்களுக்கு எப்படி அதை எலாபரேட்டாக பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்றதை நீங்கள் அதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி செய்யலாங்க. நான் இது ஒரு சும்மா சாம்பிள் தாங்க காமிச்சிருக்கேன். இதை பாருங்கள், சென்டர் செஞ்சுட்டு இப்போ அந்த ஷீட்லேருந்து நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துடுறோங்க. எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம ஃப்யூஸ் பண்ணுறோம். அதை நான் ஊதுபத்தி வச்சு ஃப்யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இப்போ நம்ம இந்த 6 பூ பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதை பாருங்கள், அதெல்லாம் எப்படி கட் பண்ணுறேன்னு. கட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை சிசரை வச்சு கட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த மிடில் இருக்கிற அந்த ஷீட்டெல்லாம் இந்த மாதிரி ஊதுபத்தி வச்சு ஃப்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கையில் எதுவுமே குத்தாது. நம்ம எதில் பேஸ்ட் பண்ணியிருக்கோன்றதோ நம்மளுக்கு வெளியில் தெரியாதுங்க. ஸோ அதுக்கு தான் நான் இந்த ஊதுபத்தியை வச்சு ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு. அப்போ பின்னாடி லைட்டாக அந்த பிளாக் கலரில் கொஞ்சம் அந்த ஷீட் இது இருக்கும், அதை கையால் எடுத்தாவே வந்துடுங்க. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் ஃப்யூஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. ஃப்யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே புரியும்னு நான் நம்புகிறேன். இன்னொன்றையும் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸ்ட்ராஸை தான் நம்ம ஊதுவத்தியை வச்சு ஃப்யூஸ் பண்ணுறோம். சரிங்க, இது ஏன் நான் பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம்மா வாழ்க்கையில்? இல்லை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறோம்மா? அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் கேட்கலாங்களா? வாங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் நம்ம உலகத்தில் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கபாலி படத்தில் தலைவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தாங்க அது, மகிழ்ச்சி. என்னடா இது தத்துவ பாடம் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது தத்துவம் இல்லைங்க, தந்திரம். அதர் சைட் ஆஃப் த மவுண்டன்ஸ் ஆர் ஆல்வேஸ் க்ரீன் நம்ம நினைக்கிறோம். 1 லட்ச ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடச்சா செம ஹாப்பி. ஒரு ஐஃபோன் வாங்கிட்டா லைஃப் செட்டில். கல்யாணம் ஆகிட்டா அப்புறம் என்ன, வாழ்க்கையே சொர்க்கம்தான். இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த ஐஃபோன் வாங்கின 3ஆவது நாள் அது ஒரு சாதாரண ஃபோன் ஆகிடும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரரு நேற்று புதுசாக வந்த அப்டேட்டட் ஃபோன்னு வாங்கியிருப்பார். அப்போது மகிழ்ச்சிக்கு ஆயுசு 2 நாள் தான். மகிழ்ச்சிங்கிறது நம்ம தேடி போகிற ஜிபிஎஸ் லொக்கேஷன் கிடையாது பாஸ். அது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற ஹோம் அட்ரஸ். சரி, அப்போ எப்படி கவலைக்கு டாட்டா கட்டுறதுன்னு கேட்குறீங்களா? நம்மள பாதி பேர் கவலையே மற்றவன் சோஷியல் மீடியா, அதாங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் போடுற ரீல்ஸ் தான். அது வெறும் ரியல் கிடையாது. ஒருத்தர்
ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் சாப்பிட்ற ஃபோட்டோ போடுவார். இன்னொருத்தர் பிராண்ட் நியூ லக்ஸரி கார் முன்னாடி நின்று செல்ஃபி எடுப்பார். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், நம்மளால் எதுவுமே முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை மேக்கப் போட்டு 50 தடவை ரீடேக் எடுத்திருப்பாங்க. ஏன் அந்த கார் அவங்க சொந்த காரே கூட இல்லாமல் இருக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு நிகழ்ச்சிக்காக அவங்க பண்ணுறது. மற்றவங்க வாழ்க்கையோட உங்களை ஒப்பிட்டுக்கிறது உங்கள் நிம்மதியை நீங்களே கூப்பிட்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு சமம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணணும். நம்ம தாங்க நமக்கு ராஜா ராணி. பி யுவர் ஓன் ஹீரோ. அடுத்த வச்சிருக்க ஆடிக்காரனுக்கு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 2 கால் இருக்கு பாருங்கள், அசத்தெல்லாம் அதை வச்சு சந்தோஷமாக நடங்க. அதுதான் ஆரோக்கியம். நாம் எப்பவும் பெரிய பெரிய விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எனக்கு 1 கோடி லாட்ரி அடிக்கணும், 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெருசாக ஒரு வீடு கட்டணும், அப்போ தான் சிரிப்பேன்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் உம்முன்னு தாங்க இருக்கணும். அதென்ன பார்க்க நல்லாவாக இருக்கும்? அது ஒரு நிபந்தனை மகிழ்ச்சி. ரோட்டில் போகும்போது ஒரு நல்ல பாட்டு கேட்குதா, ரசித்து கேளுங்க. சாயங்காலம் சூடாக ஒரு பஜ்ஜி கிடைக்குதா, கொண்டாடுங்க. ரொம்ப நாள் கழித்து பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபோன் பண்ணி பேசுகிறானா, பேசி பழசை நினச்சி சிரிங்க. வாழ்க்கையில் வர சின்ன சின்ன மூமெண்ட்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சின்ன மூமெண்ட்ஸ் தினமும் வரும். மகிழ்ச்சிங்கிறது ஒரு ஜேர்னி, இட்ஸ் நாட் அ டெஸ்டினேஷன். நம்ம மூளை ஒன்றும் குப்பைத்தொட்டி கிடையாதுங்க. தேவையில்லாத பழைய விஷயங்கள் அங்கே போட்டு வைக்கிறதுக்கு. யாரோ ஒருத்தர் உங்களை 5 வருஷத்துக்கு முன்னாடி திட்டிருப்பாங்க, அதை இன்றைக்கி வரைக்கும் நினச்ச வருத்தப்படுறதில்ல என்ன லாபம்? பழைய கசப்பான விஷயங்கள் அப்படியே மனசில் வச்சுட்டா புது சந்தோஷத்துக்கு இடமே இருக்காது. முடிஞ்சு போச்சு, நடக்க போகிறத பார்ப்போன்னு ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும். யாருக்காவது மன்னிப்பு கொடுக்கணுமா, உடனே கொடுத்துருங்க. காசா பணமா? நேற்று நடந்ததை நினச்சி வச்சுட்டு இன்றைக்கி அழுதா நாளைக்கு சிரிக்க வேண்டிய நேரத்தையும் சேர்த்து வேஸ்ட்டு பண்ணுறோன்னு அர்த்தம். டெலிட் பட்டன் அழுத்திட்டு போய்கிட்டே இருங்க. படசை நினைக்கிறது காலாவதியான எக்ஸ்பயர்டு மருந்தை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி. தூக்கி போடுங்க அந்த குப்பையை. அது மற்றவங்களுக்காக இல்லைங்க, உங்கள் நிம்மதிக்காக. எல்லாம் நம்ம எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது ஃபேஸ்புக்கில் 1000 ஃப்ரெண்ட்ஸாவது இருக்காங்க. ஆனால் நேரில் பார்க்குறப்ப யாராவது பேசிக்கிறோமா? கொஞ்சம் ஃபோனை ஓரமாக வச்சுட்டு வீட்டில் இருக்கிற அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ குழந்தைங்கிட்டேயோ ஒய்ஃப்கிட்டேயோ 1 மணி நேரமாவது பேசுங்க. ஒரு டீ குடிங்க. மொட்டை மாடி நின்று நிலவை பாருங்கள். இப்போ சமீபத்தில் இருக்கிற ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகமாக ஃபோன் நோண்டுறவங்களுக்கு தான் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக வருமாமா. அதனால் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாக ஃபோனை டிஜிட்டல் ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு ஒரு பார்க்கில் நடந்து பாருங்கள். இந்த சம உலகத்தில் ஒரு டைம் வாழ்ந்து பாருங்கள், சந்தோஷமாக பேசி பாருங்கள். அந்த சுகமே தனி. முகத்தை எப்பொழுதுமே இறுக்கமாக வச்சுக்காதீங்க. காரணமே இல்லாட்டியும் ஒரு சின்ன புன்னகையை உங்கள் முகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் சிரித்தாலே உங்கள் மூளைக்கு ஆஹா ஏதோ நல்ல விஷயம் நடக்குது போலன்னு சிக்னல் போகும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மூடே மாறிடும். முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உதவி பண்ணுங்கள். அதுக்கு லட்சக்கணக்கிலெல்லாம் செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க. வயசான வெயிட்டருக்கு ஒரு 10 ரூபாய் டிப்ஸ் கொடுங்க. பஸ்ஸில் முடியாதவங்களுக்கு எந்திரிச்சு சீட் கொடுங்க. மனசார மற்றவங்கள பாராட்டுங்க. உங்கள் மனசு எப்படி லேசாகுதுன்னு நீங்களே பாருங்கள். யாருக்காகவும் உங்கள் சிரிப்பு விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களை பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகச்சிறந்த தண்டனை என்னென்னு தெரியுமா? உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த கெத்தான சிரிப்பு தாங்க. ஆக மகிழ்ச்சிங்கிறது வெளியே எங்கேயுமே இல்லை, அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதா முடிவு பண்ணிட்டா அதை உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்துறதவே முடியாது. என்னங்க, இதை கேட்ட உடனே நீங்களும் லேசாக புன்னகைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அவ்வளவுதாங்க. என்னங்க, ஸ்பீச் கேட்டிங்களா? பிடிச்சிருந்ததா? ஸோ இனிமேல் நம்ம கவலையே பட வேண்டாங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக நம்ம ரன் பண்ணலாங்க. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவலை வந்ததுன்னா இந்த மாதிரி தாங்க கிராஃப்ட் ஒர்க்லாம் செஞ்சு அந்த கவலையே இல்லாத மாதிரி பொடி ஆக்கிடுவேங்க. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கவலை வந்தால் அதை சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி அதிலேருந்து வெளியில் வருவீங்கன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதாங்க ஃபைனல் லுக்கு. இங்கே நான் இயர்ரிங்கு ஹூக் வச்சு ஒன்று செஞ்சுருக்கேன். அப்புறம் 2 கிளிப் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி குந்தன் ஸ்டோன் வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஹோம் ஜங்ஷன் சேனலை பார்க்க மறக்காதீங்க. தேங்க்ஸ், பாய்.